நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 25,763 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இந்த 900 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சில் தாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செல்லிங் வந்துருங்க. என்னன்னா இந்த யூஎஸ் மார்க்கெட் நைட் செல்லிங் வந்துச்சுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுவும் வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, இது இன்னும் ரெக்கவரி ஆயிருங்க. இன்னும் டைம் இருக்குல்லங்க, இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, இன்னும் ரெக்கவரி ஆயிரும். இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 774ங்களா. ஸோ போஸ்ட் மார்க்கெட் 763ங்களா. இதே ரேஞ்சில் தாங்க ஓப்பன் ஆகும். ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். ஸோ ப்ரீமியமில் எந்த ஒரு பெருசாக சேஞ்சஸ் நடக்காதுங்க. ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். அப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்த 700 இருக்குது பாருங்கள், இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்னா 600 தாங்க. நேற்று நம்ம சொன்னோம்லங்க, இதில் உங்களுக்கு சார்ட்டில் அப்டேட் ஆகுங்க. ஆனால் நேற்று 600 வரைக்கும் வந்திருக்குங்க. இந்த 600 தான் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடே எக்ஸ்பெரிக்கு 700 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ரெசிடன்ஸை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 26,000 வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த 26,000 இருக்குல்லங்க, இந்த லெவல் வந்து ரெசிடன்ஸ் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 800 கூட பிரேக் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்தாங்க, திடீர்னு ஒரு ஃபஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு பையிங் வருங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு 800 பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 திரும்ப சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்குங்க சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் 700 வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிடன்ஸை பொறுத்த வரைக்கும் 26 வச்சுக்கிட்டுங்க. ஸோ அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி நேரத்தில் எக்ஸலண்டான ஒரு நல்ல ஒரு பையிங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க ரெசிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் 60K வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் வந்து அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சில் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப்சைடில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா தாங்க மேலே வந்திருக்கு. மேபி இன்றைக்கி இதுவும் ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். வந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த ஆல் டைம் ஹை இந்த ரேஞ்சு வந்துடும் நினைக்கிறேங்க. ஒரு 58 இருக்குல்லங்க, 58,600 இந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம கூட ஆல்ரெடி எடுத்துருக்கோம் 60K வந்து ப்ரீமியம் எடுத்துருக்கோம். அதனால் இது எதுவும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அமைதியாக ஹோல்டு பண்ணிங்கன்னா போகிறோம். ஏன்னா இதெல்லாம் மந்த்லி எக்ஸ்பெரி தாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறு ஹாலிடே இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திரும்ப வியாழக்கிழமைக்கு ஓப்பனிங் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வர வாய்ப்புகள் இருக்குங்க பேங்க் நிஃப்டிலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இந்த லோங்க பேங்க் நிஃப்டியில் 57,500ங்க. இந்த இதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் ரெசிடன்ஸை பொறுத்த வரைக்கும் 60K வச்சுக்கிட்டுங்க. அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹைங்க. ஸோ இனி மிட் கேஃப்க்கு சப்போர்ட்டுங்கிறது இந்த ரேஞ்சு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்குல்லங்க 540, 13,540. இது வந்து பார்த்தா மிட் கேஃப் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டுங்க. நீங்கள் இனிமேல் கீழே வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா இப்படியே போச்சுன்னா போகாதீங்க, மேலே போயிட்டுங்க. கீழே வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்து திரும்புறப்ப அப்சைடில் திரும்புறப்ப ஸோ அப்சைடில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் இனி நியூ ஆல் டைம் இதாங்க. மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 14,000 வர வாய்ப்புகள் இருக்குங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்கும் 13,000-14,000 இந்த ரேஞ்சுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிட் கேஃபில் திரும்பிச்சுன்னா அப்சைடில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மணியில் போகாதீங்க. அட் த மணி இல்லாட்டி அவுட் ஆஃப் த மணி போய்க்கோங்க. ஏன்னா இந்த மணியில் போனால் ரிஸ்க் இருக்குங்க. மிட் கேஃப் ஒரு வேலை செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா கிரிக்கெட்டுன்னு கீழே வர ஆரம்பிச்சிடும். அட் த மணி அவுட் ஆஃப் த மணியாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்தா எக்ஸிட் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த மணியில் போனீங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையாதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓவரால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு புல்லிஸில் தாங்க இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா இனி வந்து பார்த்தோன்னா இந்த மணிக்குள்ளே போக வேண்டாங்க. அட் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ பார்த்துங்க பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓஏ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓஏயை பொறுத்த வரைக்குங்க உங்களுக்கு 800 சின்னதாக ஒரு ரெசன்ஸ் ஓஏ இருக்குங்க. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 700 நல்லா பில்ட் ஆயிருக்கானுங்க. எப்படி இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தனாங்க உங்களுக்கு இந்த ஒரு நேற்று முடிஞ்சிலங்க 763ங்களா. இதுக்கு மேலே தாங்க ஓப்பனிங் வரும். இந்த ரேஞ்சில் தான் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்லங்க சின்னதாக ஒரு வால்டிலிட்டி வந்துட்டுங்க உங்களுக்கு இந்த 800 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படி பண்ணான்னு வச்சுக்கோங்க, திரும்ப இந்த 800 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் வந்துருவானுங்க. ஸோ ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26,000 நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி நமக்கு சேஃப் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு சேஃபாக இருந்துக்கணும் இன்றைக்கி எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த 25,700 இருக்குது பாருங்கள். இங்கேயும் மேலே அப்சைடில் வந்து பார்த்தா இந்த 26,000 இந்த ரேஞ்சில் இருந்துக்கிட்டால் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குங்க. இதுக்கு இடையில இருந்தீங்கன்னா 800 கூட ஓகே தான். ஏன்னா 800 கூட வந்து வச்சுக்கோங்க நம்ம ஹையில் தான் ஆல்ரெடி நம்ம செல் பண்ணியிருப்போம், 100ல் செல் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தா 70ல் செல் பண்ணியிருப்போம். ஸோ இதோட பிரச்சனை இல்லைங்க. இது வந்து ப்ரீமியம் ஹண்டிங் ஆயிரும். எப்படி இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இதே ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் 50 ரூபாய்க்கு கீழே வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வல்டிலிட்டி வேணால் சேஃபாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 700 இங்கே அப்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 26 இந்த ரேஞ்சும் வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்துருங்க. நியூவாக யாராச்சும் என்ட்ரி இருக்குன்னா கூட எடுத்துக்கலாங்க. நான் லைவ் வரேன், லைவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.